இப்போ பார்த்தீங்கன்னா உறவுகள், நட்புகள், மனிதர்கள் அன்பு காட்டுவது, ஒருத்தருக்காக ஒருத்தர் சார்ந்திருப்பது, அவங்களுக்காக இவங்க அன்போடு இருப்பது, இது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் கிரிஞ்சாக மாற்றிட்டே இருக்கோம். இமோஷன்ஸை வேல்யூ பண்ணாத ஒரு ஆள் தான் ரொம்ப மெச்சூர்ட், ஹைலி எஜுகேட்டட். இமோஷன்ஸை பெருசாக கண்டுக்காத ஒரு ஆள் தான் ரொம்ப பலசாலி. சினிமா தேட்டரில் ஒரு முக்கியமான சீன் வர்றப்ப இன்டர்வல் பிளாக்கில் அழாதவன் பெரிய புத்திசாலி, பெரிய துணிச்சல்காரன் அப்படிங்கிற மாதிரி சில விஷயத்தில் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடியோம். அதனால தான் பார்த்தீங்கன்னா மாடர்ன் டேஸில் வந்து ஹியூமன் இமோஷன்ஸுக்கு அகெயின்ஸ்டான எல்லாத்தையும் நம்ம எப்படி கனெக்ட் பண்ண பார்க்குறோன்னா ஸ்ட்ரென்த் அண்ட் பவரோட கனெக்ட் பண்ணுறோம். அழாமல் இருப்பது பவர்ஃபுல், கிரிம்மாக இருக்கிறது பவர்ஃபுல், சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறது பவர்ஃபுல், நான் டிபெண்ட் கிடையாது அப்படின்னு சொல்கிறது பவர்ஃபுல், நானே ஒத்தாலாக சவரிவேன், நானே சமாளிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறது பவர்ஃபுல். எப்படி நிற்கிறேன் பற்றியா, பகவத் மாதிரி இருக்கணா, நல்லா இப்படி உட்காந்துருக்கணா, இது பவர்ஃபுல் அப்படின்னு நம்ம நினைக்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, நான் ஒரு ஹியூமன் இமோஷனான ஒரு ஆள்னா பழைய ஆள் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அன்பு பாராட்டுவது, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னு வெளிப்படையாக சொல்லுவதற்கு தயக்கம் இல்லாத மன அமைப்பை வைத்திருப்பது, எப்படி இருக்குன்னு பார்த்தவொடனே சந்தோஷமாக கட்டி பிடிச்சிக்கிறது, அந்த காலத்தில் நம்மளாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறது, இதெல்லாம் ரொம்ப கிரிஞ்சாக நமக்கு ஒரு நம்மளை வந்து பழைய ஆளாக சேர்த்து விட்டுவாங்களோ அப்படின்னு ஒரு பயம் இருப்பதை போல் ஒரு தோரணை இருக்குது. அதனால் என்ன ஆகுறாங்கன்னா 2 கேங்கு பிரிகிறாங்க. இந்த காலத்து பசங்களே மோசம்னு ஒரு செட்டும், பெருசுங்கள்லாம் எப்பா மகா பூமர்ரா அப்படின்னு 2 கேட்டகரியுமாக பிரிஞ்சுக்கிட்டே இருக்காங்க. லைஃப்பில் ரொம்ப முக்கியம் இந்த பிளண்டு தான். எப்போ நீங்கள் ஹியூமன் இமோஷன்ஸை வேல்யூ பண்ணக்கூடிய மெச்சூரிட்டியோட இந்த சமூகத்தை பார்க்குறீங்களோ அப்போ இந்த சமூகம் வளரும். ஒய் ஐ ஆல்வேஸ் பிலீவ் இன் ஹியூமன் இமோஷன்ஸ் அப்படின்னு கேட்டால், அது ஒன்று தான் மனுஷனை வந்து இன்ஹிபிஷன் இல்லாமல் பார்க்கும், அது ஒன்று தான் கால்குலேஷன்ஸ் பண்ணாது, அது ஒன்று தான் மூளையை பயன்படுத்தாது, அது ஒன்று தான் தனக்கு என்ன லாபம்னு பார்க்காது, அது ஒன்று தான் எனக்கு இதனால் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்காது, அது ஒன்று மட்டும்தான் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கும். ஹியூமன் இமோஷன்ஸ் மேட்டர்ஸ். அதை ரொம்ப புறந்தள்ளி கொண்டே போகிறோமோ அப்படின்னு தோணுது. அந்த மாதிரியான புறந்தள்ளல்கள் இருந்து இது போன்ற ஒரு அமைப்பு ரீதியாக ஒன்று சேருகிற போது, பழைய மாணவர்கள்லாம் சேருகிற போது நடக்க போகிற இந்த ஒரு கான்வர்சேஷன் இருக்குல்ல, இப்போ இங்கே நடக்கிற கான்வர்சேஷன் போக இது முடிச்சுட்டு ஒரு லஞ்ச் பிரேக்கில் ஒரு கான்வர்சேஷன் நடக்கும்ல, நம்ம இது அந்த பொண்ணு மாதிரியே இருக்கல அப்படின்னு பேசியிருக்கல, டே அது அவங்க பொண்ணுடா, அது அந்த பொண்ணு இல்லை அப்படின்னு ஒன்று தோணும்ல. வாழ்க்கை எங்கேருந்து எங்கே போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ நம்ம மனிதர்களில் வந்து அவங்க படித்த படிப்பு, அவங்களோட இன்ஃபர்மேஷன், நான் நெட்வொர்க்கிங்கே ஹியூமன் இமோஷன்ஸ் தான் பார்ப்பேன். வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் பிகாஸ் ஆஃப் திஸ் கான்டாக்ட் அப்படிங்கிறத விட இவர்கள் எனக்கு தரப்போகிற நிறைவு என்ன. ஓகே, என் ஃப்ரெண்டு ஒருத்தன், நானும் வண்டலூரில் தான் இருக்கிறேன், அவனும் வண்டலூரில் தான் இருக்கான், எனக்கு பின்னால் இருக்க அப்பார்ட்மெண்ட்டில் தான் அவனும் இருக்கிறான், அந்த விவரமே தெரியாமல் இத்தனை வருஷம் இருக்கும், நல்லா இருங்க தம்பி பரவாயில்ல, கோட் சூட் போட்டு கோபிநாத்த மாதிரி இருந்தாலும் டபக்குன்னு கொண்டாந்து தண்ணி தராப்பில், அதுவும் பாட்டிலே திறந்து. பெரும்பாலும் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் என்ன நடக்குன்னா, ஆணும் நல்லா உட்காந்து கிரிக்கெட் மேட்ச் பார்க்குற மாதிரி பேசுவாங்க, பார்ப்பாங்க. தொண்டை வத்த ஒருத்தன் கத்துறானே, கொஞ்சம் தண்ணி கொடுப்போன்னு யாருக்குமே தோணாது. தண்ணி கொடுக்க தோண்டிய கோட் போட்ட கோபிநாத் தம்பிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ இதில் என்ன ஆதாயம் இருக்கிறது அப்படின்னு கேட்டால், ஒவ்வொரு விதமான ஆதாயங்கள் இருக்குது. ஒரு கல்லூரியை பொறுத்த வரைக்கும் அவங்க சொன்ன மாதிரி ஷேரிங் த நாலேஜ் டு த நெக்ஸ்ட் ஜெனரேஷன், உங்களுடைய அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு உங்களுடைய அறிவை கடத்துவது, உங்களுடைய கான்டாக்டுகளை கடத்துவது, உங்களுக்கு தெரிந்த விஷயங்களை சொல்வது அப்படிங்கிறது போக, எனக்கு இதில் ரொம்ப முக்கியமாக நான் கருதுவதுனா, ஒரு 3 தலைமுறையை சேர்ந்தவர்கள் சங்கமிப்பதுங்கிறது இன்றைக்கி ரொம்ப முக்கியம். இன்றைக்கி வந்து மீதியெல்லாம் ரொம்ப எளிதாக நடந்து விடுகிறது. ஒரு கார்ப்பரேட் மீட்டிங் எளிதாக நடந்து விடுகிறது, ஒரு பிஸ்னஸ் மீட் எளிதாக நடந்து விடுகிறது, ஒரு நெட்வொர்க்கிங்காக இருக்கக்கூடிய மெக்கானிசத்தை பில்ட் பண்ணுறதுக்கு எக்கச்சக்கமான ஃபோரம்ஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஆர்கனைசேஷன்ஸ், ஃபவுண்டேஷன்ஸ் இருக்குது. ஆனால் மனிதர்களை ஒன்றிணைப்பதை கல்லூரிகளால் மட்டும்தான் செய்ய முடியும். அதுக்கு நீங்கள் தான் முன்னால் வந்து செய்யணும். ஸோ இதை ஒன் டே அஃபையராக பார்க்காதீங்க, இதில் ஒரு ஒன் டே அஃபையராக பார்க்காதீங்க. உங்களுடைய நண்பர்கள் இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சில அலுமினிஸ்லாம் சில கல்லூரிகளுடைய பலமே அதை சொல்லுவாங்க. ஒரு கல்லூரியை பற்றி நான் அது மாதிரி ஒரு அலுமினி மீட்டுக்கு போயிருந்தப்போ அந்த காலேஜில் ஒருத்தர் சொன்னார், யூஎஸில் வந்து ஒரு ஏர்போர்ட்டில் அவர் நிற்கிறாரு, அவரை வந்து அவருடைய போர்டிங் பாஸ் வந்து மிஸ் ஆயிடுச்சு. அங்கே டப்புன்னு ஏதோ ஒரு சொல்லியிருக்காங்க, இவருக்கு புரியலை. போர்டிங் பாஸ் மிஸ் ஆகிடுச்சு, நீ வெளியில் போ, சம்திங் லைக் தட், ஏதோ ஒரு ப்ராசஸ் இருக்குது, போய் திரும்ப அந்த போர்டிங் பாஸை எடுத்துகிட்டு வந்துடலாம். இவர் உண்மையாக பண்ணலாம், பதட்டத்தில் யாராவது இருக்கீங்களா நம்ம காலேஜிலேருந்து அப்படி ஜம்ப் பண்ணி கத்துனாராம். 3 பேர் கை தூக்கியிருக்கான். எது அந்த ஊரில் சம்மந்தம் இல்லாத ஏர்போர்ட்டில். அப்புறமா டக்குன்னு 3 பேர் வந்து கிடுகிட்டுன்னு அந்த ப்ராசஸ் அவருக்கு பண்ணி கொடுத்து அவரை உள்ளே கூட்டிகிட்டு போனாங்களாம். ஸோ இது போன்ற ஏர்போர்ட்டுகளில் ஒரு போர்டிங் பாஸை உருவாக்குறதுக்கான அந்த வசதி இருக்குல்ல, அதோட ரொம்ப முக்கியம், எங்கே போனாலும் எனக்குன்னு ஒருத்தர் இருப்பாங்கிற ஹியூமன் இமோஷன்ஸ் இருக்குல்ல, தட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அது என்ன தரப்போகுதுங்கிறது அடுத்தது.
அதுக்கப்புறம் அவங்க 3 பேரும் ஒரே சீட்டில் உட்காந்துருப்பாங்க. நம்ம தானே, ஓ நீ நானா, நீ என்ன பண்ணுற, நான் என்ன செய்கிறேன் அப்படி நினைக்கக்கூடிய அந்த மன விஷயங்கள் இருக்குது. நான் திரும்ப திரும்ப இந்த மாதிரி ஃபார்முலா ஹியூமன் இமோஷன்ஸை வலியுறுத்துக்கான காரணம் என்னென்னா, எல்லாத்தையும் சயின்டிஃபிக் மெக்கானிக்கல் ஃபார்முலா பேஸ்லேயே உலகம் எடுத்துகிட்டு போகுது. நீங்களாம் ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லையா? ஒரு காலகட்டத்தில் வந்து நிறைய ஆர்ட்ஸ் படித்தோம். இப்போ அவ்வளோ படிக்கிறாங்களான்னு தெரியல. பட் மறுபடியும் பெரிய அளவுக்கு ஆர்ட்ஸ்லாம் படிக்கிறாங்க. ஹியூமனிட்டிக்ஸ் ஸ்டடீஸ்லாம் கூடுதல் வேல்யூஸ் வந்திருக்கு. உண்மையிலேயே சந்தோஷம். ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், எல்லாத்தையுமே பிக்சர்ஸா, டெம்ப்ளேட்ஸா, ஃபார்முலாஸா, சயின்ஸா, ஆர்கனைஸ்டு ஒரு 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 வடிசே ஒரு ஷேப்பாக இருக்குது அப்படிங்கிறத போக கலைந்து கிடத்தல் இருக்கக்கூடிய ஒரு அழகு இருக்குல்ல, அந்த கலைந்து கிடத்தலின் அழகு தான் மனிதத்துடைய பியூட்டிஃபுல்லான ஒரு கோஷன்ட். சின்ன சின்ன விஷயங்கள். அதனால் ஏன் இதுக்கு இந்த விஷயத்தை திரும்ப ரிப்பீட் பண்ணுறதுக்கான ரீசன் என்னென்னா, இந்த எல்லாத்தையும் ஒரு பர்ஃபெக்ட் ஷேப்பில் கொண்டு வர்றப்போ எல்லோரும் என்ன ஆயிருங்கன்னா, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும்னு பார்க்குறீங்க. கல்யாணம்னா மனைவி பர்ஃபெக்டாக இருக்கணும், கணவன் பர்ஃபெக்டாக இருக்கணும், பிள்ளைங்க பர்ஃபெக்டாக இருக்கணும், வீடு பர்ஃபெக்டாக இருக்கணும். எல்லாரும் கடைசி வரைக்கும் பர்ஃபெக்டாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணியே வாழாமல் செத்து போகிற ஒரு தலைமுறையாக இந்த தலைமுறை தான் இருக்குது. பர்ஃபெக்டாக இல்லாமல் இருக்கட்டுமே, ஏன் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும்? எனக்கு ஒன்றும் புரியலை. ஏன்னா பர்ஃபெக்ஷன் இஸ் ஆன் ஆர்டர் ஆஃப் த டே அப்படின்னு சொல்லிட்டான். அதனால தான் பார்க்கனா இப்போ 90s இப்போ முடிச்சவங்களாம் நிறைய பேர் கல்யாணம் பண்ணி குழந்தைலாம் பார்த்துருப்பீங்க. சில பேர் பேரம்பேத்தி எடுத்துக்கிறதுக்கே வாய்ப்பு இருக்குது. எடுத்த பொருளை எடுத்த இடத்தில் வை. இது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஏன் எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு மகாலட்சுமி டீச்சருக்கு ஒரு வேண்டுதல். இது எல்லாத்தையும் நீங்கள் போயிட்டு உங்கள் அப்பா இதை பேசினாலும் என் பொண்ணுக்கிட்ட சொல்லக்கூடாது. ஏன்னா நானும் இதை சொல்லுவேன் என் வீட்டில். இதெல்லாம் உங்கள்கிட்ட பேசுகிறேன்னா நான் ஏதோ பெரிய ஆள்லாம் நீங்கள் நினச்சிக்கப்படாது. நீங்களாம் கீழே உட்காந்துருக்கீங்க, நான் மேலே நின்று பேசுகிறேன். உங்களுக்கு எனக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது. நான் உங்களில் ஒரு ஆளுங்கிறதுனால தான் இயல்பாக அதை பற்றி என்னால் பேச முடியும். அதனால் இதை போய் சொல்லிடலாம் கூடாது. பர்ஃபெக்ஷனை நோக்கி நம்ம இருந்து கொண்டே இருப்பதுக்கான காரணம் என்னன்னு கேட்டால், அங்கே பர்ஃபெக்டாக இருந்தால் வாழ்க்கை ஒழுங்காக பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறோன்னா, மனிதனுடைய இயல்பான கூறுகள் இருக்குல்ல, அதை ரசிக்கிறதை விட்டுட்டு பர்ஃபெக்ஷனை நோக்கி நம்ம பயணம் லைஃப்பை ஸ்ட்ரெஸ் ஆகும். நான் பர்ஃபெக்ஷனுக்கு ஒரு பியூட்டி இருக்குது. அந்த நான் பர்ஃபெக்ஷனுக்கு ஒரு பியூட்டி இருக்குல்ல, அதை ரசிக்கிறது தான் அழகு. ஒரு ஸ்கூலுடைய ஒரு கல்ச்சுரல் ஃபங்க்ஷன்ஸில் ஒரு 5 பேர் ஆடுவாங்க. அதில் ஒரு கேரக்டர் மட்டும் இங்கிட்டு திரும்ப சொன்னால் அது மட்டும் அங்கிட்டு திரும்பும். ஓகே. ஆனால் இந்த நான் பர்ஃபெக்ஷனை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இயல்பாக மனுஷன்ட்டு ஒரு ஹியூமனிட்டிக் சென்ஸ் வரும். அது என்ன பண்ணுன்னா, அந்த 4 பிள்ளைங்களில் ஒரு பிள்ளை அந்த பொண்ணுக்கு கண்ணை காட்டும், இப்படி திரும்பி இப்படி பண்ணணும், ஒத்து வராது. அது ஏதோ தப்பு பண்ண ஆரம்பிக்கும். எல்லாரும் இயல்பாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாட்டு முடிகிறதுக்குள்ள அந்த பொண்ணோட ஸ்பீடுக்கு ஏற்ற மாறி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் வரும் பாருங்க. ஒரு தோற்கும் இடத்தில் இருக்கிறவனுக்கு துணை நிற்க வேண்டும் என்ற எண்ணம் தான் முக்கியமே ஒழிய, அவனை பெர்ஃபெக்ட் ஆக்கி இல்லாட்டி அவனை தோக்கடிச்சு பண்ணுங்கிற எண்ணம் இருக்குல்ல, அது தவறு. அப்போ ஒரு சாமானியன் வாழ்வதற்கான சமூகமாக இந்த சமூகத்தை மாற்றணும். எல்லாரும் சூப்பர் கிட்ஸாக இருக்கணும், எல்லாரும் விஸ்கிட்ஸாக இருக்கணும், எல்லாரும் சூப்பர் மாம்ஸாக இருக்கணும். எல்லாமே நார்மலாக வாழவே முடியலை. இப்போ புரியுதா இல்லையா? ஒரு சாதாரண ஆள் பயங்கர முட்டாளாக அறிமுகப்படுத்தப்படுறான். 60 மார்க் எடுத்தவன் நல்லா படிக்கிறவன் சொன்ன ஊரில் 99 மார்க் எடுத்தவனை கூட முட்டா பையன் முத்திர குத்தக்கூடிய ஒரு இடமாக அதை மாற்றிக்கிட்டே இருக்கும். இந்த ஸ்கேல் அதிகப்படுத்திக்கிட்டே போகிறப்ப வாழ்க்கை வாழ்வது எப்படி அப்படிங்கிறதெல்லாம் போக, பர்ஃபெக்டாக இருந்தோமா, கரெக்டாக இருந்தோமா, இத்தனை மணிக்கு இதை செஞ்சோமா, அத்தனை மணிக்கு அதை பண்ணாமாங்கிற ஒரு வாழ்க்கை நகர்ந்து கொண்டே இருக்குது. இந்த சொசைட்டியில் இயலாதவர்களுக்கு, முடியாதவர்களுக்கு, சிரமப்படுகிறவர்களுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கும். மகுடேசன் அவர்களுடைய ஒரு கவிதை இருக்கும், அந்த காலம் நன்றாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அநேகமாக அந்த 80s கிட்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். அவர் அழகாக சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்லுவார், அந்த காலம் நன்றாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை ஒன்று இருக்கும். அந்த கவிதை நான் அங்கங்கே மென்ஷன் பண்ணுவேன். ஏன்னா சிம்பிளாக ரொம்பவும் டைட்டாக இல்லாமல் லைஃப்பை வச்சுக்கிறதுல என்ன சந்தோஷம் இருக்குங்கிறத அது சொல்லும். அந்த காலம் நல்லா இருந்துச்சு, வேலை இல்லாதவன் வீட்டில் அவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்ததே இல்லை அப்படின்னு நான் சொல்லுவார். ஒரு வீட்டில் 4 பேர் இருக்கானா, ஒருத்தர் வேலை இல்லாமல் இருக்கானா, அவன் சாதாரணமாக இருப்பான். மற்றவன ஒரு பெரிய குற்றவாளி மாதிரி, நீ ஒன்றத்துக்கு லாய்க்கு இல்லாத மாதிரிலாம் சொல்கிறதெல்லாம் கிடையாது. மாலை முரசு பேப்பரை பஸ்ஸில் வந்து விற்பார்கள் அப்படிமா, சிம்பிளாக பஸ்ஸில் வந்து ஏறி விற்பாங்க. வெஸ்ட் இண்டீஸை ஜெயிக்கவே முடியாது. ஞாபகம் இருக்கா? 90s கிட்ஸ்க்கெலாம் தெரியுமே, வெஸ்ட் இண்டீஸ் டீமை ஜெயிக்கவே முடியாது. நீங்கள் வெஸ்ட் இண்டீஸ் டீமை ஜெயிக்கவே முடியாது. இந்த வேர்ல்டு கப்பில் வெஸ்ட் இண்டீஸ் டீமே இல்லை. வெஸ்ட் இண்டீஸ் டீமை ஜெயிக்கவே முடியாங்கிற இடத்துலேருந்து வெஸ்ட் இண்டீஸ் டீமே இல்லை அப்படிங்கிறதுக்கு வந்துருச்சு. கள்ளுக்கடைகள் திறந்தே இருந்தனா, ஆனால் இவ்வளோ பேர் குடித்ததே இல்லை அப்படின்னார். ரைட்டா? லைஃப்பை சாதாரணமாக பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம்னு ஒன்று இருக்குல்ல. மை பர்சனல் ரெக்வஸ்ட் டு எவ்ரி ஒன் இஸ் சி லைஃப் ஸோ சிம்பிள். லைஃப்பை காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுற எஃபர்ட் இருக்குல்ல, அதை விட்டுவிட்டு லைஃப்பை போகிற போக்கில் லேசாக என்ஜாய் பண்ணுறதுக்கு பாருங்கள். இது ஒழுங்கற்ற சீரமைவை நோக்கி நகர்த்தி விடும் அப்படின்லாம் பயப்படாது. அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்து வாழ்ந்துடணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. இந்த பர்ஃபெக்ஷனை எதிர்பார்க்குறதெல்லாம் புருஷன் முண்டாட்டிக்குள்ளே சண்டே வருது. புருஷன் முண்டாட்டிக்குள்ளே ஏன் சண்டை வரப்போகுது? யோசிச்சு பாருங்கள். உனக்குன்னா எனக்கு நீன்னு வாழக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு திருமண வாழ்க்கை, அதுக்குள்ளே ஏன் சண்டை வரப்போகுது? இத்தனைக்கு ஒரு 7 வருஷம் லவ் பண்ணி, காலேஜில் ப்ரொஃபஸர்ஸ்லாம் யாருக்கும் தெரியாமல், வீட்டில் எவனுக்கும் தெரியாமல், எழுத்த பொட்டி கடைக்காரட்ட கூட நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தெரியுமா அப்படின்னு டெய்லி போய் சொல்லி டீ வாங்கி குடிச்சு, அவ்வளோ கஷ்டப்பட்டு காதலிச்சு 10 வருஷத்துக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணி 10-15 மாதத்தில் எதுக்கு சண்டை வரணும்? அவரை தான் உங்களுக்கு பிடிக்குமே, அந்த அம்மாவை தான் உங்களுக்கு பிடிக்குமே, 2 பேர் பிடிச்சி போய் தானே கல்யாணம் பண்ணிங்க, ஏன் சண்டை வந்துச்சு அப்படின்னா, நான் உன்னை புரிஞ்சு வச்சுருக்கேன்.
உங்கள் 2 பேருக்குள்ள ஒரு பிரச்சனையுமே கிடையாது. பிரச்சனை எங்கே வருது அப்படின்னு கேட்டால், என் கணவர் எனக்கு நன்றாக புரிஞ்சிருக்கிறது. 10 வருட காதல், 5 வருட திருமண வாழ்க்கை. அப்போ எனக்கு அவர் நல்லா புரிஞ்சிருக்கு. அவர் எதுக்கு கோவப்படுவார், எதுக்கு ஆத்திரப்படுவார், எதுக்கு சிரிப்பான், எதுக்கு அழுவான், எது பிடிக்கும் எது பிடிக்காது, இட்லிக்கு தேங்காய் சட்னி பிடிக்குமா மிளகா சட்னி பிடிக்குமா, அவனுக்கு நெஞ்சரிச்சல் வந்தால் என்ன மாத்திரை சாப்பிட்றான், டைஜின் பிடிக்குமா பிடிக்காதா, மொட்டை மாலில் தனியாக போய் உட்காந்தா என்ன அர்த்தம், வா பீச்சுக்கு போகணும்னு சொன்னால் என்ன அர்த்தம், வா படத்துக்கு போகணும்னு சொன்னால் என்ன அர்த்தம், பாப்கார்ன் பிடிக்கிறேன்னு சொன்னால் அர்த்தம். எனக்கு அக்வர் ஆணியர் ஒன்று தெரியும்பா. ஆனால் ஒரு நாள் நீங்கள் நினச்ச மாதிரி நடந்துக்க மாட்டார். சண்டை எப்படி ஆரம்பிக்கும் தெரியுமா, என்ன புதுசாக பண்ணுறீங்க அப்படிம்பாங்க. பிரச்சனை அவர் பண்ணுறதில்ல, நான் ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்கேன், நீ இப்படித்தான். ஐ எம் பர்ஃபெக்ட், ஐ எம் அ பர்ஃபெக்ட் ஒய்ஃப். ஓகே, எனக்கு தெரியும் நீ யார் எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியும். நான் ஒரு டெம்ப்ளேட் வச்சுருக்கேன்ல, மஞ்சள் தாவணி இவனுக்கு பிடிக்கும், இவன் எப்போதுமே இந்த கலரில் தான் சட்டை போடுவான், இப்படி ஒரு கணக்கு வச்சுருக்கீங்கள. நீங்கள் அவரை எப்படி அனுமானித்து தீர்மானம் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதுக்கு விரோதமாக வேறொரு செயலில் இறங்குகிற போது என்னுடைய ஜட்ஜ்மெண்ட் தப்பான ஒரு கோபம் வருதில்ல, அதில் தான் சண்டை வரும். பழைய ஆளுங்களெல்லாம் கவனித்து பார்த்தீங்களா, அதை அப்படி தான் விடுப்பா அப்படின்னு கேஷுவலாக முடிப்பாங்க. என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா, ஒரு 16 பேரம்பேத்தி எடுத்த பாட்டி, தாத்தா 90 வயசில் செத்து போகிறார். தாத்தா 90 வயசில் செத்து போகிறாரு, பெரிய சாவு, கொண்டு போய் அடக்கம்லாம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து, எனக்கு குறுக்கு எப்படி வந்தால் ஒரு மனுஷன் எப்படியா பேச முடியும், எல்லாருக்கும் அவங்க வேலை இருக்குது இல்லை, அவர் வேலை போட்டோ எடுக்கிறது, அவர் பேசத்தான் ஏன் செய்வார், ஏன் நீ க்ளோஸ்அப் எடுக்கணும் அவர் ஒருத்தன் கேட்பான். எவ்வளோ ப்ரெஷர் பாருங்கள் வாழ்க்கையில். ஒரு சாதாரணமாக பிம்பிளிக்கு பிளாப்படி இட்லி தின்னமா, தோசை தின்னமா, தூங்கி எழுந்திரிச்சோமா, கிரிக்கெட் மேட்ச் பார்த்தோமா, 5 நாள் டெஸ்ட் மேட்ச் ஆரவாரம் இல்லாமல் உட்காந்து பார்க்கக்கூடிய வாழ்க்கையெல்லாம் போய் 2020 கூட கடைசியில் ஹைலைட்ஸ் பார்க்குற இடத்துல கொண்டு அதை நம்மளை விட்டுட்டாங்க. அதுக்கு கூட பொறுமை இல்லாமல் கடைசி 3 ஓவர் பார்ப்போம் அப்படின்னு இந்த மேட்செல்லாம் நான் 2020 உட்காந்து பார்க்க போனால் கடைசியில் மேட்சே முடிஞ்சு போய் ஹைலைட்ஸ் ஓடிட்டு இருக்கு. சரி, இப்போ நான் எங்கே விட்டேன், குறுக்க கேமரா வந்ததுனால எங்கே விட்டேன்னு எனக்கு தெரியல. எங்கே விட்டேன்? என்னது என்ன தம்பி? 90 வயசில் தாத்தா செத்தது அவ்வளோ மகிழ்ச்சியப்ப. ஓகே, தாத்தா கொண்டு அடக்கம்லாம் பண்ணிவிட்டு எல்லா பேரம்பேத்திங்கெல்லாம் உட்காந்து தாத்தாவை பற்றி அந்த பாட்டிக்கிட்ட கேட்குறாங்க. பாட்டிக்கு ஒரு 80-85 வயசு, 7-8 பிள்ளை பெற்று 10-15 பேரம்பேத்தி அப்படின்னு ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கை. அப்போ தாத்தாவை பற்றி இவங்க சொல்கிறாங்க, உங்கள் தாத்தா இப்படி, உங்கள் தாத்தா அப்படி, உங்கள் இப்படி, இவர் இப்படி அப்படிலாம் சொல்லிவிட்டு கடைசியாக சொல்கிறாங்க, என்ன அந்த ஆளை புரிஞ்சுக்கவே முடியாது. எது 60 வருஷம் குடும்ப வாழ்க்கை வாழ்ந்து 7-8 பிள்ளை பெற்று 18-19 பேரம்பேத்தி எடுத்து கொண்டே வச்சு அடக்கம் பண்ணியாச்சு. அடக்கம் பண்ணிட்டு வந்து சொல்லி பாட்டி சொல்லி என்ன அந்த மனுஷனை புரிஞ்சுக்கவே முடியாது. அவங்க ஏன் சக்ஸஸ்ஃபுல்னு தெரியுமா, அவரை புரிஞ்சுக்க முடியாதுங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கிறதுனால தான் அவங்க சக்ஸஸ்ஃபுல் கப்புள். லைஃப்பில் இங்கே பெரிய பிரச்சனை என்னன்னா, நான் ஒரு பெர்ஃபெக்ட் ஒய்ஃபாக இருக்கேன்னா அவரை நான் புரிஞ்சுக்கணும். லைஃபோட சுவாரஸ்யம் ஒருத்தரை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறது தான், புரிஞ்சுக்கிறது இல்லை. ஒருத்தர் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு, அவ்வளோதான், சோழி முடிஞ்சிச்சு, அந்த ஆளை விட்டுட்டு போயிடுவீங்க. நீ அப்படி பர்ஃபெக்டான மனுஷன் இந்த உலகத்திலே கிடையாது. நிறைய எதிர்பார்ப்புகள்லாம் இருக்குல்ல, என் வீட்டுக்காரர் இப்படி இருக்கணும், என் மனைவி இப்படி இருக்கணும். யோசிச்சு பாருங்களேன், ஒரு முறை நீயா நான் ஷோவில் வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆஃப் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் அபவுட் தர் ஃபியூச்சர் பார்ட்னர் அப்படின்னு வந்தப்போ ஒரு லிஸ்ட்லாம் சொன்னாங்க. ஆள் வந்து 5 அடி 6 அடி இருக்கணும், சிகப்பாக இருக்கணும், நல்லா உயரமாக ஒல்லியாக இருக்கணும், பெங்களூரில் வேலை பார்க்கணும், சொந்த அப்பார்ட்மெண்ட் வச்சுருக்கணும், எந்த கெட்ட பழக்கமும் இருக்கக்கூடாது, என்னை தவிர யாரையுமே பார்க்கக்கூடாது, அம்மா அப்பா கூட சேர்ந்து இருக்கக்கூடாது, நான் என்ன சொல்கிறேனோ அதெல்லாம் கேட்கணும், என்னை வாடி பொடின்னு கூப்பிடக்கூடாது, அவ்வளோ ப்ளீஸிங்காக இருக்கணும், நான் சமைச்சு கொடுக்குறத சாப்பிடணும், அவரும் எனக்கு சமைச்சு தரணும், நான் கோபப்பட்டால் பொறுத்துக்கணும், என்னை குழந்த மாதிரி பார்த்துக்கணும்னு ஒரு லிஸ்ட்டு சொன்னாங்க. அப்போ நான் சிம்பிளாக ஒன்று கேட்டேன், கரெக்டு. இப்படி உனக்கு தெரிஞ்சு உங்கள் அண்ணன் தம்பியில் யாராவது ஒருத்தனோ, உங்கள் சொந்தக்காரனில் யாராவது ஒருத்தனோ, இல்லை உங்க கூட படித்தவங்கள யாராவது ஒருத்தன் இருக்கானா? அப்படி யாரும் இல்லை சார். உண்மை என்னென்னா, உங்க கூட படித்தவன் மட்டும் இல்லை, யார் கூட படித்த ஒருத்தனும் அப்படி கிடையாது. நம்ம ஒரு பெர்ஃபெக்ட் பிம்பம் தேடுறோம் பாருங்க. இல்லைன்னா இன்னொரு எக்ஸ்ட்ரீம் இருக்காங்க, மகா மோசமானவனாக இருக்கணும், குடிகார பயலாக இருக்கணும், பொறுப்பு இல்லாமல் சுற்றணும், அப்பங்காசு அழிக்கணும், அவனை கட்டணும், திருத்தணும். லைஃப்பில் ஏதாவது ஒரு சேலஞ்சு மனுஷனுக்கு தேவைப்பட்டுக்கிட்டே இருக்குது. வாழ்க்கையை சுவாரஸ்யப்படுத்துவதற்கு எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியன்ஸை போட்டு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும். அதில் ஒன்று தான் இந்த பர்ஃபெக்ஷன். பர்ஃபெக்டாக இருந்தால், ஏன்னா நான் மற்றவர்களை போல் வாழலை, வாழ்க்கையை அடுத்தவருக்கு நிரூபிக்கிறதுக்கு நடக்கிற போராட்டம் இருக்குல்ல, அதுதான் நம்ம வாழ்க்கையுடைய அழகான பக்கங்களை அழிச்சிருது.
வாழ்க்கை நான் இப்படி வாழுகிறேன் என்று அடுத்தவர்களுக்கு நிரூபிப்பதற்காக நாம் நடத்தக்கூடிய போராட்டங்கள் தான் நம்ம வாழ்க்கையை நம்ம வாழாமல் பண்ணிடுது. நீ ஒரு ஆவரேஜ் லைஃப் வாழ்கிற, நான் அதை விட ஒரு பெர்ஃபெக்டான லைஃப் வாழ்கிறேன். நீ ஒரு சுமாரான வாழ்க்கை வாழ்கிற, அதை விட நான் ஒரு சூப்பரான வாழ்க்கை வாழ்கிறேன். நீ வாழ்கிற வாழ்க்கையில் வாழ்க்கையே கிடையாது, நான் வாழ்கிற வாழ்க்கை எப்படிப்பட்டது தெரியுமான்னு அடுத்தவருக்கு நிரூபிப்பதற்காக எடுக்கக்கூடிய முயற்சிகளில் நாம் வாழாமல் போகிறோங்கிற விஷயமே நமக்கு தெரியவே மாட்டேங்குது. காட் மை பாயிண்ட். அதில் ஒன்று தான் இந்த பர்ஃபெக்ஷன். உங்கள் மாதிரி கிடையாது. எங்கள் வீட்டில் எடுத்த பொருள் எடுத்த இடத்துல இருக்கும். கரெக்டாக எல்லாத்தையும் நாங்கள் பர்ஃபெக்டாக வச்சுருப்போம். எங்கள் பாப்பாலாம் வந்தவொடனே ஷூவை கலட்டி இங்கே வச்சுட்டு சாக்ஸை கொண்டாந்து நேரம் அதுவே வாஷிங் போட்டு தலையை விட்டு அதுவே கழுவிடும். ஒன்று இப்படி பண்ணிடும். இல்லை அந்த பிள்ளைக்கு படிப்பு வருதோ வரலையோ அதை நல்லா படிக்க வைக்கணும். அது பிடிச்ச படிப்பை படிக்க வைக்கலாம். ஓகே, எனக்கு இந்த படிப்பு படிக்குதுன்னா இதை படித்தா தான் நமக்கான, ஏன்னா நான் இன்னொருத்தருக்கு ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கு. அப்புறம் நம்ம ஹஸ்பண்ட், அவருக்கு பிடிச்சது சிம்பிளாக ஒரு லைஃபாக நீ இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும். மனைவி, நீ இந்த கல்யாணத்துக்கு வரல, இருக்க நகை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போ. நேராக போய் எஸ்பிஐ பேங்க்கில் லாக்கரை உள்ளே போனால் பின்னால் 5 பேர் நிற்பான். அந்த அம்மா உள்ளே எல்லாத்தையும் போட்டு கண்ணாடியில் போட்டு, ஏன்னா இப்போ காட்டணுமா இல்லையா எவ்வளோ நகை வச்சிருக்கோம்னு இல்லைன்னு. அப்போ கடைசி வரைக்கும் நம்முடைய வாழ்க்கை எதற்கானதாக இருக்கிறது? யாரோ ஒருவருக்கு நான் யார் என்று காட்டுவதற்கானதாக இருக்கிறது. when you are trying to express who you are to others, you will not express your inner self. நீங்கள் அடுத்தவர்களுக்கு உங்களை காட்ட முனைகிற போது நடக்கக்கூடிய பெரும் ஆபத்து என்னன்னா, நீங்கள் உங்களுக்கு உங்களை காட்டிக்கொள்வதற்கான வாய்ப்பு இல்லாமல் போகிறது. இந்த நம்பிக்கை நமக்கு அதிகமாக இருக்கிறதுனால நம்ம நினைக்கிறது என்ன, அடுத்தவன் நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்கிற சிந்தனை நமக்கு மண்டையில் ஏற 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 நம்ம எதையெல்லாம் நம்ப ஆரம்பிச்சிடும். ஒரு பக்கம் பெர்ஃபெக்ஷன் எக்ஸ்ட்ரீம்னா, இன்னொரு பக்கம் நம்முடைய அறியாமை இன்னொரு எக்ஸ்ட்ரீம். அடுத்தவர்களுடைய முடிவுகளை பொறுத்து தான் நம்முடைய வாழ்க்கை மீது நினைக்கிறோம். நான் நல்லா இருக்கக்கூடாதுன்னு இவங்க நினைக்கிறாங்க, அதனால தான் நான் நல்லா இல்லை. அவங்க எல்லோரும் சேர்ந்து கருவிட்டாங்க, அவங்க எல்லாம் சேர்ந்து கண்ணு வச்சுட்டாங்க, காது வச்சுட்டாங்க, காலை தூக்கி கழுத்தில் வச்சுட்டாங்க, அவங்கெல்லாம் நான் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டாங்க. ஆக்சுவலாக ஒன்று மட்டும் சொல்கிறேன், அடுத்தவன் நீங்கள் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறதுனால நீங்கள் நல்லா இல்லாமலாம் போகவே முடியாது. உங்களை பற்றி அதிகமாக சிந்திப்பது நீங்கள் தான். ரைட்டா? அடுத்தவன் சொல்கிறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். அடுத்தவன் உங்களை பற்றி என்ன இமேஜ் வச்சுருக்காங்களா அப்புறம் இருக்கட்டும். உங்களை பற்றி நீங்கள் என்ன இமேஜ் வச்சுருக்கிறீங்க? நான் பாவம், நான் ரொம்ப சோகம், எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? நீங்கள் கோயிலில் மட்டும் போயிட்டு எல்லாரும் வேண்டது வெளியில் கேட்குற மாதிரி ஒரு ஏற்பாடை மட்டும் பண்ணுங்களேன். பூரா பேர் சாமிகிட்ட என்ன சொல்லலாம், என்னை மட்டும் ஏன்டா இப்படி கொடுமைப்படுத்துற அப்படின்னு தான் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. எல்லாம் நம்ம என்ன நினைக்கிறோம், எல்லா பிரச்சனையும் நமக்கு மட்டுமே நடக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். எல்லாருக்கும் எல்லா பிரச்சனையும் நடக்குது, எல்லாருக்கும் எல்லா பிரச்சனையும் நடக்குது. கடவுள் மட்டும் டக்குன்னு அவரை மைக்கை பிடிச்சி பேசுகிற கண்டிஷன் வச்சுக்கலாம். டே பூரா பேர் ஒரே டிசைனில் வேண்டாதீங்கடா, வெறுப்பாக இருக்குடா, மாற்றி வேண்டுங்கடா அப்படிங்கிற லெவலில் இருக்குது. கடவுளை என்ன மட்டும் ஏன் சோதிக்கிறேன், கடவுளை என்ன மட்டும் ஏன் சோதிக்கிறேன்? அப்போ நம்ம நினைக்கிறோம் நமக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் அடுத்தவர்களால் நடக்குதுன்னு. கிடையாது. அடுத்தவர்களுடைய எண்ணம் உங்களை சீரழித்து விடும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள்னா, அந்த அம்மா கண்ணு வச்சிச்சு உருப்படாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, அது வாய் வச்சிருச்சுல நடக்காது அப்படின்னு சொல்கிறீங்க. நம்ம நல்லா அப்படியே ஊற்று பார்த்துட்டு போச்சு, வரையில் இடிச்சு கால் இடறிடுச்சு அப்படிங்கிறீங்கல்ல. அடுத்தவர்களுடைய எண்ணமே உங்களை கொன்றுவிடும் என்று நீங்கள் நம்புவது உண்மையாக இருந்தால், அடுத்தவர்களுடைய சிந்தனைகளே உங்களுடைய வளர்ச்சியை தடுத்து விடும் என்று நீங்கள் நம்புவது உண்மையாக இருந்தால், உங்கள் சிந்தனை உங்கள் வளர்ச்சியை எந்த அளவுக்கு கெடுத்து விடுங்கிறதை நீங்கள் புரிஞ்சுக்கணுமா இல்லையா? நீங்கள் சரின்னு நினச்சாலும் சரி, தப்புன்னு நினச்சாலும் சரி, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் சரி. ஏன்னா நீங்கள் நினைக்கிறது தான் நடக்கும். த மோஸ்ட் பவர்ஃபுல் திங் இஸ் நாட் சம்படிஸ் தாட்ஸ், தட் இஸ் யுவர் இன்னர் தாட்ஸ். நாம் பெரும்பாலும் நம்ம இன்னர் தாட்ஸை பற்றி கவலைப்படுறதே கிடையாது. அதை கண்டமேனிக்கு வச்சுக்கிறது. என் வாழ்க்கை எப்படி போகுது, எவ்வளவு நல்ல வாழ்க்கை கிடைச்சாலும் அனுபவிக்கலாம் இல்லை. நம்மளுக்கு அனுபவிக்கிறது ஒரு பயம். அதான் நான் சொல்ல, நம்ம வாழாமல் வாழுவதற்கு பேர் வாழ்க்கை என்று ஒன்று வச்சுருக்கோம். ஆனால் பயங்கரமான தத்துவங்கள்லாம் வச்சுருக்கோம். நமக்கு வாழ்க்கையை பற்றி ஏகப்பட்ட கற்பிதங்கள்லாம் உண்டு. தினந்தோறும் காலையில் வாட்ஸ்அப்பில் வாழ்க்கைனா என்னென்னு தெரியுமான்னு ஒரு தத்துவம் வந்தால் அது ரோசாப்பூ படம் போட்டு லைக்கு போட்டு அனுப்புறது. ஆனால் வாழ்க்கைனா என்ன நம்ம புரிஞ்சுக்கிறதே கிடையாது. வாழ்க்கைங்கிற ஒரு டெம்ப்ளேட் இல்லை. உங்கள் வாழ்க்கை வேறு, என் வாழ்க்கை வேறு. இப்போ கூட நீங்கள் கேட்டிங்கல்ல, இவர் கோட்டு போட்டு வரலையா, ஒவ்வொருத்தருக்கும் அடுத்த ஒரு வாழ்க்கை குறித்து ஒரு கற்பிதம் இருக்குது. கோபிநாத் தூங்கும் போது கூட கோட்டு போட்டு தான் தூங்குவார் நம்புறவங்களாம் இருக்க வாய்ப்பு இருக்குது. அவர் வீட்டில் ஒரு ரேக் இருக்கும், அதை திறந்தீங்கன்னா பச்சல், ப்ளூ, மஞ்சள், சிகப்பு, வானவெளியில் இருக்கும் 7, 6 என்னது எத்தனை நேரம் இருக்குது தெரியல, அவ்வளவு கலரில் ஒரு கோட்டு வச்சுருப்பார். எங்கிட்ட சொந்தமாக ஒரு கோட்டு கூட இல்லைங்கிறது யாருக்குமே தெரியுமா? எங்கிட்ட இருக்க ஒரு கோட்டு கூட என்கிட்ட கோட்டே இல்லை. தமிழ்நாட்டில் கல்யாணத்துக்கு கோட்டு போடாத ஒரே ஆள் நான் தான். நான் கல்யாணத்துக்கே கோட்டு போடல. அப்போ வாழ்க்கை குறித்து சில கற்பிதங்கள் இருக்குது. அடுத்தவன் எப்படி வாழ்கிறாங்கிற பாதி நேரம் அதில் போயிடுது. அடுத்தவன் என் வாழ்க்கை குறித்து என்ன நினைப்பாங்கிற கற்பனையில் பாதி நேரம் போயிடுது. இந்த லைஃப் இஸ் ஸோ சிம்பிள். ஜஸ்ட் என்ஜாய், ஜஸ்ட் கோ வித் த ஃப்ளோ தட் யூ கைஸ் ஆர் டூயிங் பெட். நல்லா தான் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம எல்லாரும் ஒரு கில்ட்டுக்குள்ளே இந்த உலகம் தள்ளிக்கிட்டே இருக்குது. உலகத்தின் ஆகப்பெரிய அரசியல் என்பது என்னன்னா, உங்களை ஒரு குற்ற உணர்விலே வைத்திருப்பது. நிறுவனங்கள் உங்களை குற்ற உணர்விலே வச்சிருக்கும், கம்பெனிகள் உங்களை குற்ற உணர்விலே வச்சிருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டால், அப்போ தான் அதை மார்க்கெட் பண்ண முடியும். யூ ஆர் நாட் அ குட் மாம், யூ ஆர் நாட் அ குட் ஒய்ஃப், யூ ஆர் நாட் அ குட் ஃபாதர், யூ ஆர் நாட் அ குட் ஸ்டூடெண்ட், யூ ஆர் நாட் அ குட் கை, யூ ஆர் நாட் அ குட் பர்சன் அப்படின்னு உங்களை சொல்லிகிட்டே இருக்கப்போ நீங்கள் கில்ட்டில் இருப்பீங்க. ஒரு குற்ற உணர்வில் இருக்கவன் தப்பிக்கத்தான் பார்ப்பான், சாதிக்கன்னு நினைக்கவே மாட்டான். வி ஆர் குட் பீப்புள். முதல்ல நம்புங்க. நம்ம அடுத்தவனையெல்லாம் கெட்டவன் நினைக்கிற ஆரம்பிச்சிட்டோம்னாவே நம்ம என்ன நினைக்க ஆரம்பிச்சிட்டோம், நான் கெட்டவன் நினைக்க ஆரம்பிச்சிட்டோம். அடுத்த எல்லாரும் ஏன் கெட்டவன் நினைக்கிறோம், அவெல்லாம் கெட்டவன் இருக்கான், அதனால தான் நானும் கெட்டவனாக இருக்கேன் அப்படின்னு என்னை சமாதானப்படுத்திக்கிறதுக்கான முதல் முயற்சியில் தான் எல்லாரும் நம்ம தப்பாக பார்க்குறோம்.
முதல்ல இந்த கில்ட்லேருந்து வெளியில் வாங்க. கம் அவுட் ஃப்ரம் த கில்ட். லைஃப் இஸ் ஸோ சிம்பிள், டோன்ட் காம்ப்ளிகேட் இட். லைஃபுங்கிறது ரொம்ப சிம்பிளான ஈஸியான விஷயம். மனுஷன் அதை காம்ப்ளிகேட் பண்ணுறதுக்கு தான் அவ்வளோ கஷ்டப்படுறான். அதனால தான் ஹாப்பினஸை பார்த்தா அவ்வளோ பயம். இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, சம்பாதிக்கிறீங்க, இதெல்லாம் பற்றி என்ன சொல்கிறீங்க? சந்தோஷமாக இருக்குன்னு தானே சொல்கிறீங்க. யாராவது சந்தோஷமாக இருக்கிறத பற்றி ஒரு கான்ஷியஸ்னஸோடு இருந்திருக்கமான்னு யோசிச்சு பாருங்க. பயத்தோடு தான் இருக்கும். ஒரு கல்யாண வீடு ரொம்ப நாள் கழிச்சு, ஏன் இப்போ இன்றைக்கே கூட நடக்க வாய்ப்பு இருக்கு, நான் சொல்கிற சம்பவம் ஒரு இடத்துல நடக்கும் பாருங்க. ஒரு கல்யாண வீடு அல்லது இந்த மாதிரி நண்பர்கள்லாம் சந்திக்கக்கூடிய இடத்துலையோ ஒரு 4 லேடிஸ் இல்லை 4 ஆண்கள் 5 பசங்க எல்லாம் சேர்ந்து பேசி சிரித்து என்னென்னமோ காசிப் கதைகள்லாம் பேசி அதெல்லாம் பண்ணி அப்படியே பயங்கரமாக சிரிப்பாங்க. அப்படியே சிரித்து முடிச்சு கண்ணுலேருந்து அப்படியே தண்ணி வரும். அந்த ஒரு ஆண்டி கண்ணெல்லாம் தொடச்சிட்டு சொல்லுவாங்க, ஐயோ அப்பா இன்றைக்கி இவ்வளோ சிரிச்சிட்டேன், நாளைக்கு என்ன போதோ தெரியலை அப்படிம்பாங்க. ஏன்னா இன்றைக்கி சிரித்தா நாளைக்கு ஏதாவது ஆயிரும். நேற்று அழுதிங்களே, அப்போ நாளைக்கு சிரிப்போன்னு நினச்சிங்களா? லைஃப்பை ரொம்ப பிளான் பண்ணாதீங்க. யூ கைஸ் ஆர் ட்ரைங் டு பி எக்ஸ்பர்ட் இன் லைஃப், இன்க்ளூடிங் மீ. ஒரு லைஃபோட எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும்னு பார்க்குறோம். லைஃபோட சேர்ந்து வாழுங்க. அதுக்கு ஒரு நான் ஈகோயிஸ்டிக் மைண்ட் இருக்கணும். லைஃப் அப்படி தான் இருக்கும், முன்ன பின்ன தான் இருக்கும், சில மனுஷன் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஏற்றுக்கிட்டு போயிட்டே இருங்க. லைஃப்பில் நாளைக்கு கஷ்டம் தான் வரும்னு கவலைப்பட்டு வாழ்க்கையை காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறத விட வந்தால் பார்த்துக்கலாம் நம்பிக்கையோட பொண்ணு இருக்குல்ல, அதுதான் சூப்பர் லைஃப். பெரிய அளவுக்கு திட்டமிடல் இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கை குறித்த பயம் இல்லாமல் வாழ்ந்த நம்முடைய அப்பாக்களின் தலைமுறை அற்புதமான தலைமுறை. நீங்களாம் ஒரு பிள்ளை 2 பிள்ளை இல்லையா? இங்கேயே 5-6 அக்கா தங்கச்சியோட பிறந்தவங்களாம் இருப்பீங்கல்ல, 4-5 அண்ணன் தம்பி கூட பிறந்தவங்களாம் இருப்பீங்கல்ல. நம்ம அப்பாக்கெல்லாம் இப்படியா பயந்தாங்க? யோசிச்சு பாருங்கள். அவங்க இவ்வளோ படிக்கலை, இவ்வளோ சம்பாதிக்கலை, இவ்வளோ வசதி வாய்ப்போடு இல்லை, இவ்வளோ எக்ஸ்போஷரும் இல்லை. ஆனால் அப்பாக்கள் ரொம்ப பயந்ததே கிடையாது. என் பிள்ளைகளை என்ன ஆயிருமோ அப்படின்னு நடுங்குனதே கிடையாது. 4-5 பிள்ளைங்க இருக்கும், சர்வசாதாரணமாக இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. இவன் மூத்தவன் நல்லா படிப்பான் பாரு, இவன் 2வது நல்லா விளையாடுவான் பாரு, 3வது ஒருத்தன் இவன் எதுக்குன்னே தெரியலை அப்படிம்பார், 4வது இவன் வாத்தியாரை சண்டைக்கு போகிறாங்க, இவன் என்னங்க இப்படி பெரிய பிரச்சனைக்குள்ளே ஆளாக இருக்கான். சிம்பிளாக பார்ப்பார். 4 பேரில் ஒருத்தனை நல்லவன் ஒருத்தன் கெட்டவன்லாம் அவர் பார்க்க மாட்டார். 4 பிள்ளையும் பொழைச்சிக்கும்னு அவர் நம்புவார். நம்புங்க, இந்த லைஃப் அதுக்கான சோர்ஸஸ் எல்லாத்தையும் வச்சுருக்கோம். ஒரு சின்ன ஜாம் ஷாஷே பாக்கெட்டில் நம்ம வாழ்க்கை எப்படிங்கிறதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஹோட்டலுக்கு நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுங்களேன், அவன் சாப்பாடுலாம் கொண்டாந்து ஜாம் பாக்கெட் வைப்பான் ப்ரெட்டோட. அந்த ஜாம் பாக்கெட்டை கரெக்டாக பிரித்தவன் 1000ல் ஒருத்தன் கூட கிடையாது. சின்னதாக ஒரு கட்டு வச்சுருப்பான், அந்த இடத்துல அப்படி கிழிச்சு அது வந்துடும். அதை இப்படி இழுத்து மூஞ்சியில் தெரிச்சு வெறியாகி, இவ்வளோ பெரிய கம்பெனிக்காரனுக்கு அறிவில்லை, இதுன்னே இப்படி வச்சுருக்காங்க. பாத்ரூமில் போயிட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நடுவில் அந்த சோப்பை பிரிக்கிறதுக்கு அவங்க போராடுவோம் பாருங்கள். ஒரு போராட்டம், வாயில் வச்சு கிழிச்சு வாயிலேருந்து ரத்தம் வந்து அந்த சோப்பு கீழே விழுந்து அது மேலே காலை வச்சு அதில் வலிக்கி விழுந்து அந்த கம்பெனிக்கான திட்டு 8500 ஹோட்டலில் ஒரு சோப்பு வைக்கல, நீங்களாம் ஒரு ஆளாடான்னு இன்டர்காமில் கூப்பிட்டு இங்கிலீஷில் பேசி அது ஒரு இடத்துல வச்சுருக்கான், இப்படி நீ பிரித்தா வந்துருன்னு. நாம தான் எதையும் நம்பலை. இப்படி சோப்புக்கு கவர் போட்டவன் பிரிக்கிறதுக்கு ஒரு இடம் வச்சுருப்பான், நம்ம கவனிக்கலை. இப்படி ஒரு ஜாம் பாக்கெட்டு கொடுத்தவன் அந்த இடத்துல பிரிக்கிறதுக்கு ஒன்று வச்சுருப்பான், நம்ம கவனிக்கலை. வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்களை கவனிக்காமல் அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் நாமளாக தான் கற்பனை பண்ணிகிட்டு இருக்கோம். ஜஸ்ட் கோ வித் த ஃப்ளோ. லைஃப் ஹேஸ் இட்ஸ் ஓன் ஸ்ட்ரக்சர். இந்த வாழ்க்கை அதற்கான எல்லா தரவுகளையும் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது. நீங்கள் தந்தையான பிறகு தந்தையாக பிஹேவ் பண்ணுறதுக்கான அறிவு அது உங்களுக்கு இயல்பாகவே கொடுத்துரும். ஒரு அம்மாவான பிறகு அம்மாவாகிறதுக்கான தகுதி அது இயல்பாகவே கொடுத்துரும். ஒரு ஆஃபீஸ்க்கு நீங்கள் போன பிறகு அதுக்கான டெக்கோரம்குள்ளே செட் ஆகிற அறிவு உங்களுக்கு அது இயல்பாகவே கொடுத்துரும். அது நமக்கு இயல்பாக கிடைக்காது, நீங்களாகவே நம்பிக்கிட்டே இருக்கீங்க. உங்கள் அம்மாலாம் வந்து சொல்லலை. எத்தனை பேர் நீங்கள் காலேஜ் படிக்கல உங்கள் அம்மாலாம் சொல்லியிருப்பாங்க, நீ போகிற இடத்துல என்ன பண்ண போறியோ, உன் மாமியாக்காரி வாயிலே குத்துவா பாரு, என்ன புள்ள வளர்த்துருக்கேன்னு என்ன தான் அசிங்கமாக பேசுவாங்கன்னு. ஆனால் அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி 1 வருஷம் 1.5 வருஷத்தில் உங்கள் அம்மா உங்கள்கிட்ட சொல்லலையா உங்கள் பெருமையா, என் மகளா இப்படி குடும்பம் உண்டான்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்குன்னு சொல்லலை. அதுக்கு எங்கேயும் போய் படிச்சுட்டு வந்தீங்களா என்ன? அது தானாக வரும். ஊர் சுற்றிக்கு திரிஞ்ச போய் அவன் என்னடா சாயந்தரம் 6 மணி ஆனால் கிளம்பி புல்ல அழுகும்ட்டு வீட்டுக்கு போயிடுறான், அவன் பாட்டுக்கு வர்றான் போகிறான், ஆச்சரியமாக இருக்கும். நண்பனை பற்றி பேசுகிறீங்களே, எப்படி நடந்தான்? வாழ்க்கை அதுக்கான எல்லா சுவிட்சையும் வச்சுருக்கு. அந்த இடத்துல சின்னதாக ஒரு கேப் வச்சுருக்கோம், அதை அவனுக்கு புரிய வச்சிரும். அந்த சோப்பு பாக்ஸ் எப்படி கிளிக்கிறதுக்கு தெரிய வச்சிரும். ஷாம்பு பாட்டில் எப்படி ஓப்பன் பண்ணணும்னு அதுக்கு தெரிய வச்சிரும். பாத்ரூமில் குளிக்கல வலிக்கி விழுகாமல் குளிக்கிறது எப்படின்னு அதுக்கு தெரிய வச்சிரும். அப்பா ஆன பிறகு அப்பான்னு ஒரு புத்தி அதுவாகவே வந்துடும். அம்மா ஆன பிறகு அம்மாங்கிற புத்தி அதுவாகவே வந்துடும். ஒரு வேலைக்கு போன பிறகு பொறுப்பு தானாகவே வந்துடும். அதுக்கான தகுதி உங்களுக்கு இல்லை. நம்ம பயங்கரமான சூப்பர் டூப்பர் லைஃப் வாழலாம் வாழாய் 5000 லைஃப் இஸ் ஸோ சிம்பிள். இட்ஸ் பிம்பிலிக்கி பிளாகி. டோன்ட் காம்ப்ளிகேட் இட். The one message I just wanted to share you people, give value to your emotions, respect your values, believe in people, believe in the structure of life. Don't try to complicate, don't try to be perfect, just go with the flow. சந்தன காற்று நம் ஜன்னலில் வீசட்டும், சரித்திரம் நாளை நம் சாதனை பேசட்டும். நன்றி, வணக்கம். Thank you.